இறைவணக்கம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். குருவே சரணம், குருவே சரணம். குரு பிரமா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாத்தாத் பரபிரமா, கிருஷ்ணேஸ்வரி குருவே நமக. ஆதித்யம் அம்பிகா விஷ்ணு கணநாத மகேஸ்வரம் பஞ்சதேவான் ஸ்மரணத்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தையே. குருவே சரணம். வாழ்க வளமுடன், வாழ்க வைரம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று 5ஆம் பாவத்தை பத்தி படிச்சோம். முதல்ல அஞ்சாம் பாவத்தை பத்தி படிச்சோம். இன்னைக்கு 4ஆம் பாவத்தை பத்தி படிக்கிறோம். கல்வி. இந்த 4ஆம் பாவத்துக்குள்ள கல்வின்னு ஒண்ணு இருக்கு. 4ஆம் பாவம்னா என்ன அப்படின்னா, 4ஆம் பாவங்கிறது நம்மளை சுமக்கிறது, நம்மளை சுமந்த தாய். வாழ்நாள் பூரா நம்மளை சுமந்தவள், அந்த நம்மளை இந்த உலகத்துக்கு சுமந்துகிட்டே இருக்கிறவ யாருன்னா தாய் தான். 4ஆம் இடம் படிப்பு. 4ஆம் இடம் என்பது வித்தை. நம்ம எந்த அளவுக்கு வித்தையை கத்துக்கிறோமோ அதெல்லாம் 4ஆம் இடம். நாம் கல்வியை கத்துக்கிறது. அதனாலதான் 4ஆம் இடம் கஷ்டப்படுவாங்க படிக்கிறது. அதாவது அடிப்படை கல்வி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறது 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்துல நிறைய விஷயங்கள். 4ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் அசையும் சொத்து, அசையாத சொத்து. வண்டி, வாகனம். வண்டி இருக்கு, வாகனம் இருக்கு. அடுத்து நம்ம சேமிச்சு வைக்கக்கூடிய எல்லாமே நம்ம ஆதாரம், நம்மை பாதுகாக்கக்கூடியது. ஒரு வண்டி இருக்குன்னா அது நம்மளை சுமக்கும், ஒரு வீடு இருக்குன்னா அது நம்மளை சுமக்கும். அப்ப எல்லாமே நம்மளுக்கு சுமக்கக்கூடியது. ஆனா நம்ம இன்னைக்கு பாக்குறது என்ன அப்படின்னா, எஜுகேஷன், கல்வி. படிப்பானது 2 விஷயம் இருக்கு. அதாவது படிப்புங்கிறது என்ன அப்படின்னா, நமக்குள்ள உள்ள இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வருது. மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தான் கொண்டு வர முடியும், இல்லாததை கொண்டு வர முடியாது. பிறவியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அது உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்கு பேரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். படிப்பு, கல்வி. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம்னா வித்தை அப்படின்னு சொல்றோம். வித்தைங்கிறது ஆர்வத்தின் அடிப்படையில் படிக்கிறது. எப்பயுமே மறக்காது. வித்தை அப்படிங்கிறது எப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனா படிப்புங்கிறது எக்ஸாமோட முடிஞ்சு மறந்துடுவாங்க. ஒரு விஷயத்த படிச்சத எக்ஸாம் முடிஞ்சோன்னா அது மறந்துடுவாங்க. ஆனா சில விஷயங்களை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. நம்மளை யாரெல்லாம் அடிச்சு படிக்க வச்சாங்களோ அதை பூரா நம்ம மனசுல வச்சிருப்போம். நம்மளா படிச்சதை பூரா மறந்துடுவோம். அப்படிங்கிறத நம்ம ஐயா இந்த மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. பிரபு ஐயா அவர்களும் விஜய் ஆகாஷ் இவங்கெல்லாம் மைக்கு டிஸ்டர்பா இருக்கும். சரி, இப்ப இந்த படிப்பை பத்தி நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப அந்த 4ஆம் பாவத்துக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய மார்பு பகுதி தான். இந்த மார்பு தான் நம்மளை தாங்கியது. இந்த மார்பு தாய் தான் நம்மளை தாங்கியவள். இந்த மார்பு, நுரையீரல், இதெல்லாம் நம்ம இந்த படிக்கும்போது கூட படிச்சு மனசை பொறுப்படியே அடிச்சு படிச்சவங்கலாம் பார்த்திருக்கேன் நான். மனப்பாடம் அப்படின்னா மெமரி அப்படிங்கிறது இந்த 4ஆம் பாவம் தான் மனப்பாடம் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இதை கல்வி அப்படின்னு சொல்றோம். அதாவது 5th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அடிப்படை கல்வி, ஆதார கல்வி. அப்போ ஒருத்தனுக்கு கல்வி என்பது எந்த பிறப்புலையும் தான் பெற்ற கல்வியானது 7 பிறப்புலையும் வரும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நம்ம ஜோசியம் படிச்சிருக்கோம், ஜோசியம் படிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் 36 வருஷம் படிக்கிறேன். ஆனா இந்த ஜோதிடத்தை நான் படிச்சுட்டே இருக்கேன்னா ஏதோ ஒரு பிறவியில் நான் படிக்க போய் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இந்த 4ஆம் பாவங்கிறது சொந்த ஊரு. 4ஆம் பாவங்கிறது நீர்நிலை. அப்ப இந்த நீர்நிலை போன்றது இந்த கல்வி. அதனாலதான் நீர்நிலையில் தான் சரஸ்வதியே இருக்கிறார். அதனால இப்ப நம்ம படிப்பை பத்தி பார்க்க போறோம். ஒருவர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா, என்ன படிக்கிறோம், அவன் என்ன படிப்பான், அவனுக்கு படிப்பு எந்த மாதிரியா வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். படிப்புக்கு எந்த கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். படிப்பு அப்படின்னாலே புதன் தான் எஜுகேஷன். புதன் தான் நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிறோம், படிப்புன்னு சொல்றோம். குரு அப்படிங்கிறது கல்வி நிறுவனம், ஆசிரியர்.
அப்ப புதன் நல்லா இருக்கணும். நம்ம ஒரு ஆருடம் போட்ட உடனே புதன் உச்சமா இருக்கணும், புதன் ஆட்சியா இருக்கணும், புதன் நல்ல ஸ்தானத்துல இருக்கணும், ஸ்தான பலம் பெற வேண்டும். அவ்வாறு அந்த கிரகம் இருந்தால்தான் படிப்புல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான். அடுத்து புதன் நன்றாக இல்லை என்றால் நீசமாகவோ 6, 8, 12 மறைஞ்சிட்டா அவனுக்கு படிப்பு வந்து அவ்வளவு சிறப்பாக வருவதில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப புதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, அடுத்து வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்க வருவாங்க. நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். உச்ச கிரகம் எதுவோ, ஜாமக்கோள்ல எந்த கிரகம் உச்சமா இருக்கிறதோ அதை படிக்க சொல்லலாம். அடுத்து உதயத்தை நோக்கி எந்த கோள் வருகிறதோ அதை படிக்க சொல்லலாம். உதயத்தை நோக்கி வரும் கோளை படிக்க சொல்லலாம். சாம கிரகத்துல உதயத்தில் எந்த கோள் இருக்கிறதோ அதை படிக்க சொல்லலாம். ஆருடத்தில் உள்ள கோளை படிக்க சொல்லலாம். ஆனால் கவிப்பில் இருக்க கோள் படிக்க சொல்லக்கூடாது. கவிப்பில் எந்த கோள் இருக்கோ அந்த இதை படிக்க சொல்லக்கூடாது. 6, 8, 12 எந்த கோள் இருக்கோ அதை படிக்க சொல்லக்கூடாது. நீசமாக எந்த கோள் இருக்கோ அதை படிக்க சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது பயனுள்ளதாக இருக்காது. அப்ப உதயத்தில் உள்ள கோள் எந்த கிரகமா இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்ப உதயத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். சூரியன்னா என்ன படிப்பு அப்படின்னா, சூரியன் அப்படின்னு சொன்னா சோசியல் சயின்ஸ், அரசியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் சூரியனுடைய படிப்பு. ஒரு நிர்வாகத்தை பற்றி படிக்க வேணும் அப்படின்னா சூரியன் தான் வந்து வேண்டும். ஒரு IAS படிக்கணும் அப்படின்னா சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். ஒரு அதிகாரி ஆகணும்னா சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். அப்ப அந்த புதன் அப்படிங்கிறது படிப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் படிப்பு இருக்கு. அப்ப புதனை பார்க்கிறோம் அதுக்கடுத்து எந்த கிரகம் உதயத்தை நோக்கி வருதோ அதை படிக்க சொல்லலாம். இப்ப அப்ப சோசியல் சயின்ஸ் படிப்பா சூரியன் வந்தா. சந்திரன் அப்படின்னா நம்முடைய தாய்மொழி. சந்திரன்னா நம்ம தாய். அப்ப நம்ம மதர் லாங்குவேஜ். சந்திரன் அப்படின்னா நம்முடைய மொழி நம்முடைய தாய்மொழி. அப்ப உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தால் தாய்மொழியை படிப்பா அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அப்படின்னாலே கலை அப்படின்னு அர்த்தம். சந்திரன்னாலே தத்துவமும் சந்திரன் தான். சந்திரன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், உணவு மேலாண்மை, உணவு சம்பந்தமான, நீர் சம்பந்தமான, இரிகேஷன் சம்பந்தமான, இப்படி நீர் மேலாண்மை, இப்படி படிப்பெல்லாம் இந்த சந்திரனுக்கு உண்டு. ஒருத்தர் வந்து கேட்டரிங் படிக்கணும் அப்படின்னா அந்த சந்திரனை தான் நம்ம தூக்கணும். அப்ப ஒருத்தர் ஃபிஷரிங் படிக்கணும் அப்படின்னு வர்றான். மீன் வளத்துறை பற்றி படிக்கணும், கடல் சார்ந்த படிப்பை பற்றி படிக்கணும், மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னா சந்திரனை தான் நம்ம பார்க்கணும். தாய்மொழினாலும் அதுதான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து செவ்வாய் வர்றாரு. செவ்வாய் அப்படின்னா பிசிக்ஸ், செவ்வாய் அப்படின்னா இன்ஜினியரிங், செவ்வாய் அப்படின்னா கட்டிடக்கலை, ஆர்கிடெக்ட், கட்டடக்கலை. செவ்வாய் என்பது மெஷினரி சம்பந்தமான, மெக்கானிக்கல் சம்பந்தமான எது இருக்கோ அது போல அதை படிக்கா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் +2ல வரும். நான் சொல்றதெல்லாம் +2 எஜுகேஷன் வரை சொல்லிட்டு இருக்கேன். வந்து 10th வரைக்கும் அவன் எப்படி படிப்பான்னு சொல்லுவோம். இந்த 11th 12th வரும்போது நம்மளை பார்ப்பாங்க. பார்க்கும்போது இதை நீங்க உணர்த்தி சொல்லணும். அப்ப இப்ப செவ்வாய் அப்படின்னாலே இயந்திரங்களை பற்றி படிங்க, கட்டடம் கட்டுறதை பற்றி படிங்க, சிவில் இன்ஜினியரிங் பற்றி படி. அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னா விவசாயத்தை பற்றி படிக்கணும். செவ்வாய் என்றாலே விவசாயம் அப்படிங்கிறதும். அப்ப செவ்வாயும் விவசாயத்துக்குள் வரும், சந்திரனும் விவசாயத்துக்குள்ள வரும் அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது. அப்புறம் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த புதன் தான் மேக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே புதன் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கணக்கு, அக்கௌண்ட்க்கு கணக்கு வந்துச்சு அப்படின்னா புதன் தான். டிராயிங் புதன் தான். அப்ப புதன்னா அறிவை நுட்பமாக வைத்து படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் புதனுக்குள்ள. இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எதுக்குள்ள வருது? புதனுக்குள்ள வருது. நுட்பமான படிப்பு எல்லாமே இந்த புதனுக்குள்ள வருது. அப்ப புதனை
நாம ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்க்கணும். சார் நான் மேக்ஸ் படிக்க போறேன். சிஏ கூட இதுலதான் வருமா சார்? ஆமா, சிஏ படிக்கணும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் அந்த புதன் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தா தான் அவனுக்கு கணக்கே போடுவேன். கணக்கு அறிவு வேணும் அப்படின்னா கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு புதன் இருக்கும். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னாலே புதன் நல்லா இருக்கும். புதன் அப்படிங்கிறது அருமையான ஒரு பிளானட். அதனால புதன் நன்றாக இருந்தால் அவன் அந்த படிப்பை படிப்பான். புதனுக்கு அடுத்து குரு இருக்கு. குரு அப்படின்னா யாருன்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறது, தணிக்கையை பற்றி படிக்கிறது, ஆடிட்டிங் பற்றி படிக்கிறது, பொருளியல், அடுத்து தத்துவத்தை பற்றி படிக்கிறது, ரிலிஜனை பத்தி படிக்கிறது, மதத்தை பத்தி படிக்கிறது. நான் சாமியாரா போறேன், நான் மதத்தை பத்தி படிக்க போறேன், நான் மந்திரத்தை பத்தி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதெல்லாம் அந்த குருவினுடைய கற்றோல்ல. பொருளாதாரத்தை பற்றி நான் படிக்க போகிறேன், காலேஜ் லெக்சரர் பற்றி நான் படிக்க போறேன், ஆசிரியர் பட்டய படிப்பு நான் படிக்க போறேன், டீச்சர் ட்ரைனிங் படிக்க போறேன் அப்படின்னா எல்லாம் அந்த குரு தான் காரணம். அப்ப இறையாண்மை அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு, ரிலிஜன் அண்ட் பிளாஸ் அப்படின்னு இருக்கு. அது எல்லாமே ஒரு கிளாஸ்ல இருக்க. அப்ப குருவை நம்ம பார்க்கணும். டீச்சர் ஆகணும் அப்படின்னா குருவுடைய அனுக்கிரகம் இருக்கணும். குரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாம நான் டீச்சர் ஆக முடியாது. நான் இப்ப உங்களுக்கு நான் பாடம் குறிக்கணும் அப்படின்னா குருவுடைய அனுக்கிரகம். அது குரு இருந்தா தான் அந்த அவனுடைய டீச்சிங் நல்லா இருக்கும். அப்ப குரு நமக்கு கொடுக்கக்கூடிய பக்குவமான விஷயம். சரி, அதுக்கடுத்து சுக்கிரன் வருது. வணிகவியல், காமர்ஸ், டெக்ஸ்டைல். அதுக்கடுத்து ருசியா சமைக்கிறாங்க இல்லையா, ருசியான கேக் ஐட்டம்ஸ், இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியா லெதர் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ஐட்டம்லாம் இந்த ஃபுட்லயே டெக்னாலஜியா செய்யறதெல்லாம் இந்த சுக்கிரன். சுக்கிரன்ங்கிறது அருமையான ஒரு கிரகம். நம்முடைய ஆடை சம்பந்தப்பட்டது, அடுத்து மேக்கப் பண்றது, ஃபேஷியல் பண்றது எல்லாமே எதுக்குள்ள வந்ததுன்னா இந்த சுக்கிரன். அதே மாதிரி சினிமா பத்தி படிக்கிறது, பாடல் பத்தி படிக்கிறது, இசை பத்தி படிக்கிறது. இசையை நான் படிக்க போறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சுக்கிர பகவானுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருந்தா தான் நமக்கு அது வரும். குரல் நன்றாக இருக்கும், சங்கீதம் நன்றாக இருக்க வேண்டுமானால் சுக்கிரனுடைய ஆசீர்வாதம். அதுக்கு பேரு மெலடி அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன்னா இனிமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து சனி பகவான். சனி அப்படின்னாலே மண்ணியலை பத்தி படிக்கிறது. மண்ணியலை பத்தி படிக்கிறோம். அதாவது சேஃப்டி இன்ஜினியர், நம்மை பாதுகாப்பு பத்தி படிக்கிறது, லேபர் பத்தி படிக்கிறது, மரவேலை இந்த மாதிரியான படிக்கிறது, மெக்கானிக்கல், கடுமையான மெக்கானிக்கல் இந்த மாதிரி படிக்கிறது. அப்படியெல்லாம் இதுக்குள்ள வந்து இப்ப செவ்வாய் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்னு. அடுத்து பாருங்க, சனிக்கு அடுத்து ராகு. ராகு அப்படின்னாலே நம்ம வேதியியல், கெமிஸ்ட்ரி, அணு இயற்பியல், நியூ டெக்னாலஜி. இன்னைக்கு புதுசா எதெல்லாம் வருதோ அது பூரா ராகுதான். விமானமா இருந்தாலும் சரி, கப்பலா இருந்தாலும் சரி, புதுசா எது வருதோ, ஆட்டோமொபைலு, போக்குவரத்து எல்லாமே ராகுடைய கண்ட்ரோல்ல தான். அப்ப ராகு அப்படின்னாலே நியூவா எது வருதோ அது எல்லாமே இன்ஜினியரிங்கு எல்லாமே இந்த இதுக்குள்ள வரும். அப்ப ராகுனுடைய அந்த பகவானுடைய ராகு கோளினுடைய தாக்கம் இருக்கணும். அதான் ஆட்டோமொபைல்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், அதெல்லாம் இந்த பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இது எல்லாமே இந்த ராகுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. கேது அப்படின்னாலே சூரியன்னா அலோபதி மெடிசன்,
சித்தா மருத்துவம் அப்படின்னு சொன்னா கேது. வீவிங் தையல் அப்படின்னாலே கேது. அடுத்து ஜோதிடம், சட்டம், சட்டத்துறை, இதெல்லாமே நுணுக்கமா படிக்கிறதெல்லாம் கேதுவுடைய கண்ட்ரோல். அப்ப எந்த கிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ உதயத்தை நோக்கி வரும் கோள், உதயத்தில் உள்ள கோள், ஆருடத்தில் உள்ள கோள், உச்சமாக உள்ள கோள், ஆட்சியாக உள்ள கோள், இது எது இருக்கோ அதை அவர்களை படிக்க சொல்லலாம். இதுதான் நம்ம. அப்ப இப்ப ஒருத்தர் வந்து கேட்கிறார் சார், இதுலயே உள்வட்ட கிரகம் பார்க்கலாமா? பார்க்கலாம். பேங்கிங் அப்படின்னாலே குரு தான் பேங்கிங், குருனா பேங்கிங். அதே மாதிரி ரூபா அப்படின்னா புதன், ரூபாய் அப்படின்னா புதன். நோட்டு புத்தகம் அப்படின்னாலே புதன். அப்ப ஒருத்தன் பேங்கிங் படிக்கலாம்னு கேட்கிறான், அதான் குரு. அதுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்னா ராகு, கம்ப்யூட்டர்னா ராகு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப எந்த விதமான படிப்பு அவன் படிக்கிறான் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும். அப்ப உள்வட்ட கிரகங்களையும் வெளிவட்ட கிரகங்களையும் வேரையும் கிளையையும் பார்த்து தான் நாம் முடிவு செய்யணும். வேறு நல்லா இருக்கணும், கிளையும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த படிப்பு சூப்பரா இருக்கும்னு அர்த்தம். அடுத்து 4ஆம் இடம் என்பது உள்ளூர், 3ஆம் இடம்ங்கிறது வெளியூர். அடுத்து நம்ம கேட்பேன், சார் இவன் உள்ளூர்லயே படிக்க வைப்போமா, ஹாஸ்டல்ல படிக்க வைப்போமா, வெளியூர்ல கொண்டு போய் படிக்க வச்சிடலாமா அப்படிலாம் கேட்பாங்க. அப்ப வெளியூர் உள்ளூர் அப்படின்னு பார்க்கணும். படிப்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 12 பாவங்கள்ல 1ஆம் பாவம்ங்கிறது மூளை, 2ஆம் பாவங்கிறது பேச்சு ரீடிங், 3ஆம் பாவங்கிறது எழுத்து, 4ஆம் பாவங்கிறது மனப்பாடம், 5ஆம் பாவம்ங்கிறது திங்க் பண்றது, 6ஆம் பாவங்கிறது உழைக்கிறது, 7ஆம் பாவங்கிறது தொடர்பு ஏற்படுத்துறது, 8ஆம் பாவம்ங்கிறது கடினமாக உழைக்கிறது, 9ஆம் பாவம்ங்கிறது வந்து தானம் தர்மம் செய்யக்கூடிய கோயில் நிர்வாகம், அந்த மாதிரி ட்ரஸ்ட் வச்சு செய்யறது, 10ஆம் பாவங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் தொழிற்கல்வி, 11ஆம் பாவங்கிறது டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஜாலியா இருக்கிறது, 12ஆம் பாவங்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது ஆராய்ச்சி செய்யறது. இப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்ப உயர்நிலை படிப்புங்கிறது 9ஆம் பாவங்கிறது ஹையர் எஜுகேஷன், காலேஜ் படிக்கணும்னா 9ஆம் பாவத்தை பார்க்கணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா 11ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு பாவங்களையும் நாம் பார்க்க வேண்டும். அவன் என்ன படிக்க போறானோ அதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை நம்ம கேட்கணும். என்ன படிக்க போறேன்னா இந்த கிரகத்தை வைத்துத்தான் நீங்கள் முடிவு. அப்ப இந்த இந்த பாடத்துல நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா எஜுகேஷன். இப்ப பாருங்க, ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாரு, அவ்வளவு அற்புதமா சொல்லி கொடுத்துருப்பாரு, நம்மளால அதை மறக்கவே முடியாது, அவர் சொல்ற வார்த்தையை மறக்கவே முடியாது. இப்ப என்னுடைய எழுத்து எழுதும்போது ஒரு ஆசிரியர் இருப்பார்கள், நான் பேசும்போது ஒரு ஆசிரியர் இருப்பார்கள், நான் பாடம் நடத்தும் போது ஒரு வாத்தியார் மாதிரியே இருக்கும். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வாத்தியாருடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா? எங்க சாலமன் பாப்பையா பேராசிரியர், அவருடைய தாக்கம் எனக்கு அடிக்கடி வருதா இல்லையா? வருது இல்லையா? அவர்கிட்ட படிச்சீங்களா நீங்க? ஆமா, அவர் தான் தமிழ் பேராசிரியர். சூப்பர் சார். அமெரிக்கன் கல்லூரியில அவர் பேராசிரியரா இருந்தார். சூப்பர் சூப்பர். அங்க நிறைய பேர் படிச்சாங்க. விவேக் அங்கதான் எங்களுக்கு எல்லாம் முன்னாடி படிச்சவங்க எல்லாம். அவரு எப்படி பாடம் நடத்துவார், அவருடைய அந்த தாக்கம், அவர் சொல்ற அந்த சொல்லு எங்களை எல்லாம் அப்படி ஈர்க்கும். அப்ப அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, புரிஞ்சுக்கங்க ஐயா, விளக்கமா சொல்றேன்ல, அத அப்படியே மனசுல வைக்கணும் இல்லையா, அதத்தானே நான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், தெரிஞ்சது இல்லை அப்படின்பாரு. அப்ப அந்த மாதிரி அவர்களுடைய தாக்கம் நம்மளை இருக்கும். என்னுடைய பேச்சில் வந்து அவருடைய தாக்கம் இருக்கும்.
யாரை நம்ம பின்பற்றுகிறோமோ, யாரை நம்ம பார்க்கிறோமோ அவர்களுடைய சாயல்கள் நம்மகிட்ட இருந்துட்டு. நான் எழுதும் போது ஒரு எழுத்து, எங்க 3வது டீச்சர் சுசிலா டீச்சர் எழுதுற எழுத்து நான் வருஷராட்டர் நான் படித்தேன். எங்கள் அருமைக்குரிய அந்த ஆசிரியை, எனக்கு எங்க அத்தைக்கும் டீச்சர், எனக்கும் டீச்சர். பாருங்க, ஒரு பெரிய பாக்கியம். அவங்க அவங்க எனக்கு அவங்க அந்த ரா போடும்போது அந்த மாதிரி போடுவாங்க. அதை நான் அவங்ககிட்ட கத்துக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்கள் அவங்க என் கூட இருப்பாங்க. அதனால இப்ப பாருங்க, நான் பரீட்சையில பரீட்சைக்காக படிச்சிருந்தா போற மறந்துடுவானா இல்லையா? இப்ப நான் சொல்லிக் கொடுக்குறேன். 4ஆம் பாவம் கல்வி, புதன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, எல்லாம் சொல்றோம். சந்திரன் பயாலஜி, செவ்வாய் பாட்டனி, புதன் பாட்டனி, செடி கொடிகள் தாவரவியல். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் கல்வி இருக்கு. இப்ப ஒருத்தர் 3ஆம் பாவம் நல்லா இருந்தா நல்லா எழுதுவார், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். 3ஆம் பாவம் தான் எழுத்து. 2ஆம் பாவம் நல்லா இருந்தா நல்லா வாசிப்பார் அப்படின்னு நம்ம. அப்ப எப்படி இருப்பேன், உன்னுடைய வாசிப்பு திறன் எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, படிப்புல பாலக்கல்வின்னு ஒண்ணு இருக்கு. 2ஆம் பாவம் தான் பாலக்கல்வி. அதாவது தாய் முதல் ஆசிரியை, குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாம் 2வது ஆசிரியர்கள், சமூகம் என்பது 2வது. இதெல்லாம் எங்க இருக்குன்னா 2ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா. மைக்கை யாரும் ஆன் பண்ணிருக்கீங்க, மைக் ஆன் பண்ணதுனால அது பேசும். அப்ப இதுவரைக்கும் நான் கல்வியினுடைய சில காரகத்துவத்தை நான் சொன்னேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்கய்யா. நோ டவுட்ஸ். நோ டவுட். அப்ப இப்ப இதுவரைக்கும் நம்ம உதயம், ஆருடம், கவிப்பு. இன்னொரு விஷயம், உதயம் என்பது, உதயம் அப்படின்னா அவன் கேட்க வேண்டிய கேள்வி அங்க சொல்லுது. அந்த கேள்வியாளரை பத்தி அந்த உதயாதி விதி சொல்லுது. அவர் எந்த மாதிரியெல்லாம் கேட்க போறாங்கிறத ஆருட சொல்லுது. அதை கேட்டதை என்ன செய்ய போறாங்கிறத கவிப்பு சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம படிப்ப ஆழமா படிக்கணும், அகலமா படிக்கணும், மனசு ஒன்றி படிக்கணும். ஐயா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இங்கிலாந்துல போய் 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் படிச்சிருக்கார். மீதி 6 மணி நேரம், 4 மணி நேரம் தூங்கி இருக்காரு, 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. பெரிய விஷயம் தானேயா? அவருக்கு அந்த படிப்பின் மேல இருந்த தாகம், படிப்புக்காக செலவழித்தவர்கள். அண்ணா கன்னிமார் லைப்ரரியில போய் ஃபெயில் ஆன பிறகு போய் படிச்சு வேலை பார்த்துக்கிட்டே படிச்சிருக்காரு. அதுல லைப்ரரி இருந்துகிட்டே எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்காரு, பல புத்தகங்களை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்ப படிப்பு என்பதை நாம ஆழமாக படிக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு புக்கை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த புக்கை கொடுத்த பிறகு நான் எது படிக்கணும் சார்னு கேட்பேன். புக்கு படிக்கிறது கொடுத்தாச்சு, அட்டை டு அட்டை படிச்சுட்டு எங்கிட்ட கேள்றான்னு. அட்டை டு அட்டை படிச்சுட்டு சந்தேகம் கேட்பவன் மட்டும்தான் படிப்பாளி. புரியுதா சாமி? சாமி நல்லா புரியுது. புரியுதுங்கய்யா. நான் +2 படிக்கும்போது ஒருத்தன் தமிழ்ச்செல்வன் ஒரு பையன் படிச்சான். அவன் எப்பயுமே படிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. தோஸ்து,
நீ எப்பயும் படிச்சுட்டே இருக்க அப்படின்னு. இந்த புத்தகத்தை உண்மையை படிக்கிறியா சும்மாயே வச்சிருக்காங்க. சரி கொடுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், இந்த எதை வேணாலும் கேள்வி நான் சொல்றேன்றியா, அந்த புத்தகத்தை எடுத்து நீ எந்த பக்கத்துல என்ன கேள்விகள்னு சொல்றேன்ற. ஐயா எப்படி இருக்கும்? அப்ப அவன் எப்படி படிச்சிருக்கான்? வித்தையாக படித்திருக்கிறான். நீங்க ஜோசியத்தை எப்படி படிக்கணும்? வித்தையா படிக்கணும், படிப்பா படிக்க கூடாது. படிப்பா படிச்சா மறந்துருக்கு. சரி, இது வரை டவுட் இல்லை. அடுத்து நம்ம போக போறோம். 12 பாவத்தில் கவிப்பு இருந்தால் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல போறோம். உதயத்தில் படிப்பில் உதயத்துல வந்து கவிப்பு இருந்தா தானே இல்லையா இருக்க? நீங்க மறுபடியும் வாங்க. ஒருத்தர் கட்டாயிருச்சுன்றார் வகுப்பு, அவர் கட்டாயிருக்கும். ஆமா, அவருதான் கட்டாயிருக்கு. சரி, இப்ப உதயத்தில் கவிப்பு இருந்தா, உதயம் அப்படின்னால என்ன அர்த்தம்? கேள்வியாளர். கேள்வியாளருக்கு படிப்புல ஆர்வம் இல்லைன்னு அப்படி வச்சுக்கலாமா? உதயத்தில் கவிப்பு இருந்தால் கேள்வியாளருக்கு ஆர்வம் இல்லை. இல்லைன்னா கேள்வியாளருக்கு அவர் தகுதி மீறி படிக்க வைக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தவங்க மேக்ஸே வராது, ஆனா உண்மை அவன் அப்பா மேக்ஸ் தான் படிக்கணும். அப்ப அங்க எங்க என்ன இருக்கு? உதயத்தில் திணிப்பதுன்னு சொல்லலாம் ஐயா. அது வந்து திணிக்கிறது. படிடா அவன் படிப்பானா? படிக்க மாட்டான். அப்ப உதயத்தில் கவிப்பு இருந்தால் சரி. 2ஆம் இடத்துல பதிப்பு, 2ஆம் இடத்துல உதயத்துக்கு 2ஆம் இடத்துல கவிப்பு இருந்தா அவனுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை, வாசிப்பதில் பிரச்சனை, கண்ணுல பிரச்சனை, வாயில பிரச்சனை, நாக்குல பிரச்சனை. அவன் வாசிப்பு திறன் அதுல பிரச்சனை இருக்குங்க. அப்ப ரீடிங்ல அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. இது 3ஆம் இடத்துல கவிப்பு இருந்தால் எழுதுவதில் கையில பிரச்சனை, எழுதுறதுல பிரச்சனை. 3ஆம் இடத்துல கவிப்பு இருந்தால் பாருங்க, நண்பர்களோட ஊர் சுத்துறான்னாலே 3ஆம் பாவம் தான். கட்டடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, 3ஆம் பாவம் தான். பார்த்து படிக்கணும்டா. 3ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தா வெளியூர்ல அவனை படிக்க வைக்கக்கூடாது. 3ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் வெளியூரில் படிக்க வைக்க கூடாது. அவன் பரீட்சை நேரத்துல கால் டிக்கெட்டை வச்சுட்டு தான் போவான் பரீட்சைக்கு. ஏதாவது ஒண்ணு தொலைச்சிருக்கான், ஒரு எவிடன்ஸை தொலைச்சிருக்கான். 3ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கும் போது ஜாக்கிரதையாக எழுத வேண்டும் எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். நான் எம்ஏ அஸ்ட்ராலஜி வந்து ஹைதராபாத்ல எழுதும்போது நான் பரீட்சை எழுதிட்டே இருந்தேன். எழுதிட்டு பேப்பரை எழுதிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணுமா. நம்ம ஊர்ல பேப்பரை வச்சுட்டு போயிடுவோம். அதே மாதிரி நான் பேப்பரை வச்சுட்டு நான் போயிட்டேன். அவன் என் பேப்பரை மட்டும் காணாமல் தேடி பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் எடுத்து மறுநாள் பரீட்சைக்கு வர்றேன் கேட்கிறாங்க, நீங்க பேப்பரை கொடுக்கவில்லை, அப்படி செய்யக்கூடாது, எங்க இதுல அப்படி இல்லை, நீங்க பரீட்சை எழுதிட்டேன்னா எங்கிட்ட வந்து பேப்பரை கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் புரிச்சு, ஆஹா, அப்ப அந்த பரீட்சை எழுதும்போது கவனமாக எழுத வேண்டும். அப்ப எழுதணும். 3ஆம் பாவத்துல கவிப்பு போது எக்ஸாம் எழுதும்போது கவனமா எழுதுறாசா, வெரி வெரி கேர்ஃபுல். 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது சர்டிபிகேட்டை தொலைச்சிடாதரா, எல்லாத்தையும் பரீட்சை எழுதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கணும். எவிடன்ஸ், 3ஆம் பாவங்கிறது எவிடன்ஸ். 4ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கு,
அதாவது 4ஆம் பாவத்துல கழிப்பு இருந்தா ஹாஸ்டல்ல படிக்க வைக்கலாம், வீட்டுல படிக்க வைக்க கூடாது. அவனுக்கு படிக்கிறதுலயே ஆர்வம் இல்ல, மனப்பாடம் பண்றதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பச்சை நாவியா இருக்கப்பா படிப்பு, எனக்கு ஒண்ணுமே ஒப்பலடா அப்படின்ட்டு. நான் எங்க ஏரியாவில் சொல்லுவேன், உசிலம்பட்டி ஏரியாவில தேனியன் போனேன், ஏப்பா படிப்பே ஒப்பலப்பா. எத்தனையோ பேரு படிக்க நாங்க படிக்கும் போது எத்தனையோ பேர் ஓடுனவனா இருக்கேன் வராம. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து 50 பேர் உட்காந்துருப்பான், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அவ்வளவு இருக்க மாட்டான், போயிட்டு வருவாங்க. படிப்பில் ஆர்வம் இல்லாதவர்கள் 4ஆம் பாவத்தை காட்டுகிறது. 5ஆம் பாவத்துல கழிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிந்தனையில் தடுமாற்றம் இருக்கவங்க, சின்ன வயசுல சேட்டை பண்ண ஆரம்பிச்சுருவான்னு அர்த்தம். காதல் கீதல் இதெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சு 5ஆம் பாவத்துல இருந்தா எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறான்னு அர்த்தம். நம்ம கவனிக்கணும். we should watch. 5ஆம் பாவத்துல கழிப்பு இருந்தா ஜாக்கிரதை ராசா, சிந்தனையில் தடுமாற்றம், திறமையில பிரச்சனை இருக்கடா, பார்த்திருந்துக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, சிந்தனையில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. 6ஆம் பாவத்துல கழிப்பு இருக்கும். 6ஆம் பாவத்துல கழிப்பு இருக்கும்போது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நோய்வாய்ப்பட்டால் உடல்ல ஆரோக்கியத்துல முக்கியமா கவனம் வச்சுக்கப்பா. ஆரோக்கியம், ஹெல்த். ஏன்னா உடல்நிலை பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆஸ்பத்திரி நோய் நொடியை பார்க்க வேண்டியிருக்கு. பள்ளிக்கூடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா தலையிடக்கூடாது, வம்பு வழக்கு போயிடக்கூடாது, அடிதடியை போயிடக்கூடாது, எதுலையும் லீடு பண்ணி போயிடக்கூடாது, சண்டை ஓட்டக்கூடாது, தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி பாருங்க, இந்த சண்டை சச்சரவு 6ஆம் பாவம்னா வம்பு வழக்கு வந்துருப்பா, டேய் பாத்துடுறா. 6ஆம் பாவத்துல கழிப்பு இருக்கு. 6ஆம் பாவம் அப்படின்னா வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருப்பா அப்படின்னு சொல்றோம். அதாவது நிர்வாகத்துக்கு எதிராக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்க வாய்ப்பு. 7ஆம் பாவத்துல கழிப்பு இருந்ததுன்னா ஊர் சுத்த பாக்குறான்னு அர்த்தம். நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்துறது, அப்பயே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடும் உனக்கு. 7ஆம் பாவத்துல கழிப்பு இருக்கும்போது தம்பி எங்கிட்டோ சிந்திக்கிறேன் ரடே பேசாமறா அப்படின்னு சொல்றோம். 7ஆம் பாவம் சமூகம், சமூகத்தினால் பிரச்சனை, ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். 7ஆம் பாவம்ங்கிறது நட்பு, நண்பர்களால் பிரச்சனை. 7ஆம் பாவங்கிறது என்னது? தோழர்கள், தோள் கொடுப்பவர்கள், அவர்களால் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 8ஆம் பாவத்துல கழிப்பு இருக்கும்போது விபத்து ஏற்படுவது, அசிங்கம், அவமானம், அல்லது ஏதாவது வேற இடத்துக்கு ஓடி போடுறது, வெறுத்து ஓடி போறவன், இதெல்லாம் இந்த இதுக்கு. அல்லது இயற்கையினுடைய சீற்றத்தால படிக்க முடியாம போறது, அதெல்லாம் இது 8ஆம் பாவத்துக்குள்ள இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 9ஆம் பாவத்துக்குள்ள இருந்தால் ஆசிரியரோட கவனமா பழகணும். ஏன்னா ஆசிரியருக்கு நமக்குள்ள பிரச்சனை வரப்போகுது, நிர்வாகத்துக்கு நமக்குள்ள பிரச்சனை வரப்போகுது, உயர்கல்வியில தடை வரப்போகுது, அப்பாவுக்குனால பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. அதனால பார்த்து நிதானமா இருந்துக்கப்பா. 9ஆம் பாவங்கிறது உயர்கல்வி. அப்ப பேரியர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் யூ ஷுட் பி அலாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 9ஆம் பாவத்துக்குள்ள கழிப்பு இருந்தால் இந்த மாதிரி இருக்கு. 10ஆம் பாவத்துல ஒரு கேதம், நம்ம உறவுகள்ல ஏதாவது இறந்து போயிட்டு பரீட்சை எழுத முடியாமலோ படிக்க முடியாமலோ போறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அப்ப 10ஆம் பாவத்தில் இருந்தா வேலையின் காரணமாக விட்டு போடுறாங்கன்னு இருக்கான்.
ஒரு கர்மாவினாலையும் 10ஆம் பாவத்திலே படிப்பு பாதிக்க ஏற்படுகிறது. எத்தனையோ பேர் வேலைக்குனால தடை ஏற்பட்டிருக்கு, படிக்க முடியல. அதனால 10ஆம் பாவம். 11ஆம் பாவத்திலே கல்வி இருந்தால் நிச்சயமாக கல்வி தடை. கல்வியிலே அவ்வளவு அவனுக்கு ஆர்வம் இல்லை, கல்வியினால் அவனுக்கு வராது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அப்படிங்கிறத அவனுக்கு சுத்தமா அதுல ஆர்வமே இல்லை அப்படின்னு. அதாவது 12ஆம் பாவத்திலே கவிப்பு இருக்கும்போது பார்த்துடுறா, சிலருக்கெல்லாம் ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, ஆசிரமத்துக்கு பயந்துட்டு ஓடுறவன், ஊரை விட்டு ஓடி போறவன், இதெல்லாம் இடமாற்றத்தினால படிப்பு தடையாக போகுது. வெளிநாடு போகுதல், வெளியூருக்கு ஓடி போறது. இப்ப 12ஆம் பாவத்தினால பல கஷ்டம், விரயத்தினாலேயோ கடனாலேயோ படிக்க வைக்க முடியாம போறதெல்லாம் இந்த 12ஆம் பாவத்தினால். தூக்கத்தினால கூட அவனுக்கு படிப்பு, தூங்கிட்டே திரிவான் சிலர். அப்படிலாம் இந்த 12ஆம் பாவத்திலே இருக்கு. அப்ப 12 பாவத்திலையும் நமக்கு இருக்கும்போது நமக்கு படிப்பு தடை ஏற்படுகிறது. கவிப்பு என்பது மறைக்குது, தடுக்குது, கெடுக்குது, நமக்கு வரவிடாமலே அது அப்படியே நிக்குது. அதனாலதான் 12 பாவங்களிலும் அது எப்படி நமக்கு தடையை தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுவரைக்கும் நம்ம படிப்பை பற்றிய நிறைய விஷயங்களை சொல்லுவோம். இது பூராத்தையும் அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே பார்க்கணும். அப்படியே ஒண்ணு கூட ஒண்ணா பார்க்கணும். கண்ணுல எண்ணெய் ஊற்றி பார்க்கணும், இவனுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி கொடுக்கலாம். நீங்க ஒரு ஆரூட சாஸ்திரியா ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்கில்லா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க திறமையை வளர்க்கணும். படிப்பு, திருமணம், வேலை, நோய், மருத்துவம், ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இதை சொல்லி வர்றாங்க. அவனை பார்த்துதான் 3ஆம் பாவத்தை கழிப்பு இருக்கு, அப்பா வெளியூர்ல படிக்க வைக்காதப்பா, அவனுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுத்துறாதீரா. 3ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா சைக்கிள், பைக்கு, 2 சக்கரம் 3 சக்கரம் இருந்தா 3ஆம் பாவம், 4 சக்கரம் இருந்தா 4ஆம் பாவம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படிலாம் நம்ம கொடுக்கணும். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா, நேத்து ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்தீங்க, குரூப்ல போட்டிருக்கேன், அது பாத்தீங்களா? பாக்குறேன். அது பார்த்து கரெக்டா இருக்கா சொல்லுங்களேன். சரி, இன்னைக்கு படிப்புல எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. அது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும், கொஞ்சம் மைண்ட்ல ஏத்தணும். திருப்பி திருப்பி மைண்ட், படிச்சாதான். படிப்புனாலே நமக்கு என்ன ஆகுது? இது பார்க்க பார்க்க தான் என் மைண்ட்ல ஏறும். ஒரே நாள்லாம் ஏத்த முடியாது, பார்க்க பார்க்க. கேட்கணும். ஆமா. காது, கண்ணும், வாயும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க பார்க்க பார்க்க இது நமக்கு என்ன ஆயிரும்? அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும் மைண்ட்ல. ஒரு ஒரு ஆர்வம் போட்டோன்னா அப்படியே நமக்கு எப்படி இருக்கணும்? சூப்பரா. சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. டவுட்னு எதுவுமே தெரியல. எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இது ஃபுல்லா மைண்ட்ல ஏறி நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது தான் டவுட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனா உண்மையிலே கல்வி அப்படிங்கிறது ஒரு மரியாதைக்குரியது. கல்விங்கிறது மரியாதைக்குரியது. நீங்க எங்க போனாலும் நான் படிச்சிருக்கேன்னா உங்களை மதிப்பா எல்லாம் மதிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா. ஒரு பெரிய கலவரம் நடத்திருக்கும் போது நீங்க ஒரு பிஹெச்டி படிச்சவரா இருந்து ஒரு அடையாள அட்டை வச்சிருந்தா உங்களை அவர் போலீஸ் தடுக்க மாட்டார். எங்க ஊர்ல பெரிய ஒரு கலவரம் நடந்து போலீஸ் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. நான் தமிழ் புக்கு கையில வச்சிருக்கேன், புக்கை வச்சு நான் தான் போயிட்டு இருக்கேன். என்னை எந்த போலீஸ் எதுவுமே கேட்கல. நான் புக்கு மட்டும் கையில வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். எந்த போலீஸ் நம்மள ஒண்ணுமே கேட்கல. வந்தவங்கள பூரா ரோட்ல இருக்கிற பூரா அடிச்சாங்க. அப்ப அந்த இடத்துல நம்மளை தடுத்தது யாரு?
இந்த புக்கு. படிப்பு, எஜுகேஷன். ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போனோம்னா நம்ம படிச்சிருக்கோம்னு சொன்னோம்னா உட்கார சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. எங்க பேராசிரியர், நான் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது எங்களுடைய பேராசிரியர் ஜான்சன் சுந்தரராஜன் அவர் சொல்வாரு, அதாவது உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கங்க. அவர் எப்பயுமே உதவி செய்யற மனப்பான்மை. ஒரு மாணவன் வந்து ஒரு உதவி கேட்டு வர்றான், கலெக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்ப அவர் சொல்றாரு, கலெக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கணும்னா வாடா நான் போய் வாங்கி தரேன் போறாரு. போகும்போது அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இவர்கிட்ட படிச்ச ஒரு மாணவன் கிளர்க்கா இருக்கான். இவர் வந்த உடனே அவங்க ஓடி வந்து, சார் வணக்கம் சார், வாங்க சார், நான் உங்ககிட்ட படிச்சிருக்கேன் சார். ஓகே, இந்த மாதிரி கையெழுத்து வாங்கணும். அப்ப அவன் சொல்றேன், இந்த கையெழுத்து வாங்கி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா அங்கங்க சரி பண்ணணும் சார். அவன் சொல்றானா, யாரு, இந்த பையன். அந்த பையன் சொல்றானா. அதனால அது நீங்க வந்ததுனால அது பூரா முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, அப்படியா. அவ உடனே அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருப்பாங்க இல்லையா, கலெக்டர் கூட இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட போய் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி, நான் அமெரிக்க காலேஜ் ப்ரொஃபஸர் வந்திருக்கேன், இதை கலெக்டர் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. உடனே கலெக்டர் வர சொல்லிட்டாங்க. வந்த உடனே கலெக்டர்கிட்ட போய் ஒரு 1/4 மணி நேரம் இங்கிலீஷ்லயே பேசுறாரு. நான் இந்த மாதிரி ப்ரொஃபஸர், இந்த ஸ்டூடெண்ட் வந்து பிலாங்ஸ் டு வெரி பேக்வர்டு கம்யூனிட்டி, பேக்வர்டு கிளாஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ், unable to stay in home அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறாரு. பேசிட்டு அப்ப கலெக்டர் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, உடனே அந்த யாரு காசு வேணும்னு கேட்டானா அவனை கூப்பிடுறாங்க கலெக்டர். கூப்பிட்டு இந்த பையனுடைய ஃபைல் இருக்கு இல்லையா, அவன் அப்ளை கொடுத்துருக்கான்ல, அதை எடுத்துட்டு வர சொல்லி அங்கேயே கையெழுத்து போட்டு இவனை உடனே அட்மிஷன் கொடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல எது வேலை செஞ்சிருக்க? எஜுகேஷன். எஜுகேஷன். அதாவது டாக்டர் அறம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா சார்? டாக்டர் அரம்ங்கிற வந்து அதாவது காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். காந்தி கிராம பல்கலைக்கழகம் துணைவேந்தர். அவர் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும், எம்ஜிஆர் கேட்கிறார், உங்களை நான் வீட்டுல சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு எம்ஜிஆர் இத்தனை மணிக்கு வர்றேன்னு அறம் போறாரு. அறம் போகும்போது வீட்டுக்கு வாசல்ல எம்ஜிஆர் நின்று அறத்தை வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு பேராசிரியர், என்ன நீங்க ஒரு முதலமைச்சர் வந்து வரவேற்று கூட்டு போறதை நான் எப்படி ஏத்துக்கிற முடியும்னு கேட்கிறாரு பேராசிரியர். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசிரியர் முதலமைச்சர் ஆகலாம், ஆனால் நான் ஆசிரியராக முடியாது. நான் படிக்கல, கல்லூரிக்கு வரல, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக முடியல. நீங்க ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், துணைவேந்தர், அதனால உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப பாத்தீங்களா, பார்த்திபான் மைக் ஆஃப் பண்ணுங்க ஜி. அப்ப அந்த இடத்துல எதையும் அவரை தாங்கி நின்று பிடிச்சிருக்கு. எஜுகேஷன், எஜுகேஷன், அந்த கல்வி படிப்பு 7 பிறவியிலும் அவனை தூக்கி நிப்பாட்டும். இருக்குமா இருக்காதா? ஜீவநாடி வாசிக்கும் போது நான் போகும்போது, போன பிறவியில் ஜோதிடரா இருந்தவர் இதோ வர்றாருன்னு வாசிக்கிறாங்க நான் போகும்போது. அப்ப நான் ஏதோ ஒரு பிறவியில் ஜோதிடரா இருந்திருப்பேனா இல்லையா? அது உண்மையா? ஜீவநாடி, நாடி ஜோசியம். ஜீவநாடிங்கிறது வேற, நாடிங்கிறது வேற. அப்சரா நாடி, ஜீவநாடி. அப்ப இதெல்லாம் நீங்க உற்று நோக்கும் போது நிறைய விஷயங்கள் படிப்புல. நாம் படித்த கல்வியானது, நம்ம படித்த படிப்பானது நமக்கு ஒரு பெரிய மணிமகுடமாகவே இருக்கும். அதனால புத்தகங்கள்
நமக்கு எத்தனை புத்தகங்களை நாம் படிக்கிறோமோ அத்தனை பேருடைய மூளையும் நமக்கு தொடர்பாகுது. அதனால நீங்களும் படிங்க, நல்லா படிங்க. இந்த படிப்புங்கிற இந்த வீடியோவை நல்லா ஆழமா படிச்சு வர்றவங்களுக்கு வழிகாட்டு. இப்ப ஜோசியம்னா எந்த பாவம், ஜோசியம்னா எந்த கிரகம்? இப்பதானே சொன்னீங்க. ஜோசியம்னா இங்க பாருங்க, புதன் அப்படிங்கிறது ஜோசியர், புதன் பண்டிதர், புதன்னா பண்டிதர். 5ஆம் பாவம் தான் ஜோசியம், கலை. 5ஆம் பாவம் கலை. கலை அப்படிங்கிறது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல். வித்தைங்கிறது நம்ம வளர்த்துக்கிறது 4ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், கலைஞர். அதனால ஜோதிடம் என்பது ஒரு கலை, படிப்பல்ல. அந்த வித்தையை ஆரம்பிச்சு அது கலையாக மாற வைக்கும். சரியா? அப்போ இப்போ நம்ம ஜோசியம் படிக்கிறதுக்கெல்லாம் நம்ம முன்பிறவியில ஏதோ அதுக்கும் ரிலேட்டடா இருந்திருக்கோம் அப்படின்னு இதே அர்த்தமா? நம்ம படிக்க முடியாதியா? அதே மகாத்மா காந்தி சொல்றாரு, சட்டியில் இல்லாம அகப்பையில வருமா? இல்லைன்னா மகாத்மா இந்த காந்தி பக்கமே சொல்றாரு. கூட்டு வராது, இந்த பக்கமே கூட்டு வராது, நமக்கு தோணவே தோணாது. ம், அப்படி இல்லைன்னா நமக்கு தோணவே தோணாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, வராது. வராது. அதாவது வாசனை இல்லாம அந்த 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 பிறப்பில் அந்த வாசனை இல்லாமல் இது என்ன செய்யாது, வராது. ஆசிரியர் ஆகணும்னா எங்க முன்னோர்கள் வாத்தியாரா இருந்திருப்பாரா, இருக்க மாட்டாங்களா? ஆமா. இருந்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம முற்பிறவியில் நாம் செய்த ஒவ்வொரு பாக்கியம். அதாவது நல்லா கவனிங்க, பல பிறவிகளாக தொடர்கிறது. காஞ்சி மகா பெரியவால ஒருத்தர் பார்க்க போறாரு, பாண்டியன் ஆசிரியர். போகும்போது பெரியவா சொல்றா, பெரியவா இந்த மாதிரி சிங்கமல இருந்து பாண்டியன் வந்திருக்காரு. பாண்டியன் தானே? உங்களுக்கு தெரியாது பெரியவா? எனக்கு தெரியும். ஒரு பிறவில நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம். சூப்பர். ஒரு பிறவில நானும் பாண்டியன் ஒன்னா வந்து மெடிடேஷன் படிச்சோம். அது எந்த ஊர்ல தெரியுமோ? சதுர்வேதி மங்கத்துல படிச்சோம். எப்படி இருக்கும்? அந்த ஊர் வரைக்கும் சொல்றாரு. அப்பதான் தெரிகிறது. இதெல்லாம் வந்து கலை. அதனால நீங்களும் அதை சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுடைய மூச்சை கவனிங்கள், தியானம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுங்கள். கவனிச்சுக்கிட்டே இருங்கள். உள்ள போயிருவீங்க. அடுத்தவங்களை பூரா தெரிஞ்சுக்கலாம். நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அடுத்தவர்களையும் தெரிஞ்சுக்கலாம். அவர்களுக்கு தெரியும் ஆன்மாவான அந்த ஆன்மா இதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறது, ஆன்மா யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. ஐயா, எத்தனையோ பேர் ஜோசியம் தருறாங்க. நல்லா கவனிங்க, எத்தனையோ பேர் ஜோசியம் தருறாங்க. ஆனா என்கிட்ட ஜோசியம் படிக்க வர்றவங்க பூரா பாருங்க, எப்படி ஆளா வந்து சேர்றேன்னு பாருங்க. அந்த கொடுப்பினை இருந்தா தானே வரைய முடியுது. ஆமா. இவ்வளவு நிதானமா இதை இப்படி உண்மை ஒன்னா யார் சொல்லி கொடுப்பா? அதனால பயிற்சி பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயதாக இருக்கட்டும். சரியா? சரிங்க ஐயா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அம்மா கிரிஜாமா, கிரிஜாமா இருக்காங்களா? இருக்கேன் சார். ஏதாவது கேள்வி கேளுங்கம்மா. என்ன கேள்வி சார்? டக்குனு எதை கேளுங்க மேடம். எதாவது கேளுங்க. படிப்பை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். படிப்பு.
டக்குன்னு என்ன சார் ஒண்ணும் தெரியல நான் சார். நான் நேத்து இன்னைக்கு உதயம் போட்டேன், 2 உதயம் போட்டேன். ஆ, எலக்ட்ரிக் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அது ஆ எப்போ வாங்குவேன்? எலக்ட்ரிக் கார் ஆ ஆ அதுக்கு ஒண்ணு போட்டேன். அப்புறம் நம்ம ஜோசியத்துல எப்போ பிரபலமாகும் 2 போட்டேன். சரி இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு போட்டேன். சரி. ரெண்டுமே வந்து அது பர்ஃபெக்டா சொல்லுது. என்ன சொல்லுச்சு சொல்லுங்க. கார் வாங்குறது வந்து அதாவது உதயம் வந்து தற்போதைய லக்னம் வந்து கடகம், கேட்ட டைம் வந்து காலையில 8:40. ஆ ஆருடம் வந்து மகரம், கவிப்பு வந்து மேசம். ஆ அது என்ன சொல்லுதுன்னா உதயம் ஆளும் சரராசியின் கடகத்தில் விழுவது போட்டு அங்க போனோம்னா 7ஆம் வீடு கண்டிப்பா வாங்குவேன், சாத்தியப்படக்கூடியது. இல்ல இப்ப நம்ம என்னன்னா உதயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, கடக உதயம்னு சொல்லிட்டீங்க. ம் சொன்ன உடனே இந்த உதயத்துல யார் இருக்காருன்னு பார்க்கணும். ம் உதயத்துல யார் இருந்தா அதனால நோட் பண்ணலையே. எத்தனை மணிக்கு போட்டீங்க? 8:40 8:40ன்னா எந்த ஜாமம்? 2வது ஜாமம். 2வது ஜாமம். இன்னைக்கு என்ன கிழமை? குரு இருப்பார். ஆ வியாழக்கிழமை. குரு குரு இருப்பார். இல்ல இன்னைக்கு என்ன கிழமைமா? வியாழன். வியாழன். இன்னைக்கு 2வது ஜாமத்துல மகரத்துல குரு இருப்பார் இல்லையா? ஆமா, குருக்கு நேர கடகத்துல சந்திரன் தானே இருப்பாரு. சந்திரன் இருக்கார். ஆமா உதயத்துல யார் இருப்பா? சந்திரன் தானே இருப்பாரு. ஆமா. ஆமா. அப்ப உதயத்தில் சந்திரன் இருக்காரு, உதயாதிபதி உதயத்துல இருந்தாருன்னா அதை வாங்கியே தீர்வார் இல்லையா? அது அது அப்படி வந்தது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா, ஜோசியத்துல எப்போ பிரபலம் உங்களை மாதிரி பிரபலம் ஆகணும்னு எனக்கு ஆசை. ம், அது எப்போ ஆகணும்னு ஒரு 4 நிமிஷம் கழிச்சு கேட்டேன். ம், அப்ப லக்னம் வந்து சிம்மம் ஆயிடுச்சு, ஆருடம் தனுசு ஆயிடுச்சு, கவிப்பு வந்து மீனம் ஆயிடுச்சு. ம். அப்ப என்ன பதில் வருதுன்னா, நான் கண்டுபிடிச்சது மறைமுக தடைகள் எல்லாம் காலம் கணித்து எல்லாம் போக ஒரு 2028 2 வருடங்களுக்குள். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எப்படி சொன்னீங்கன்னு தான் சொல்லணும். இதை வச்சு சொன்னீங்க, இதை வச்சு சொன்னா தானே நீங்க நான் படிச்சு. அந்த சார்ட் நோட் பண்ணல நான். இப்ப எப்படின்னா, முட்டையா எப்பயுமே பதில் சொல்லக்கூடாது, கதை சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட என்ன சொல்லணும்னா, சிம்மத்துல உதயம் வந்தா உங்களுக்கு பின்னாடி சனி இல்ல வரும். உதயத்தை நோக்கி அவ்வளவு சீக்கிரம் எங்க படிப்பீங்க? 2 வருஷம் தான் மேடம் சொல்றான். ஆ 2 மாசம் இல்ல, 2 வருஷம். 2 வருஷம். 2 வருஷம் எப்படி எடுத்தியா? நீங்க எல்லாம் மானாங்கனியா எடுத்துக்கிட்டீங்களா? அதை நோட் பண்ணல. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கலைப்பிரியன் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை உள்வாங்கி இதன்னு நீங்க எப்ப பயன்படுத்துறீர்களோ அப்பத்தான். ஏன் தெரியுமா அந்த ஜோசிகாரெல்லாம் ஒரே மாதிரியா சொல்லணும்னா, அந்த படிச்ச விஷயத்தை விட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை கூட சொல்றோம். அதனாலதான் ஒரு சின்ன விஷயங்க, ஆ? ஒரு சின்ன விஷயம். அவர் சார் போட்டது வந்து ஏஐல போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஏஇல போட்டாலும் சரி, பிஇல போட்டாலும் சரி, நம்ம எப்படின்னா இங்க பாருங்க, ஒரு ஆருடம் போட்டேன்னா இந்த ஆருடாதிபதி இங்க இருந்தாரு, உதயாதிபதி இங்க இருந்தாரு, ஜாமகரம் இங்க இருந்துச்சு, உச்சமா இருந்துச்சு, இப்படி எடுத்தேன் அப்படின்னா அதுதான் படிப்பு. இதை நான் பார்த்தேன் பாருங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர்கிட்ட என்னென்ன பார்த்தீங்கன்னு பிரிஸ்கிரிப்ஷன் தான் கேட்பாரு. ஒரு டாக்டர்கிட்ட நீங்க என்னென்ன பார்த்தீங்கன்னு கேட்காம அவர் அந்த கேஸை தொட மாட்டார். பார்த்த கேஸ. அது காரணம் என்னன்னா, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அது மாதிரி ஒரு ஆருடம் போடுறோம், ஒண்ணும் இல்ல. இப்ப மணி எத்தனை? ஒரு ஆருடம் போடுங்க. ஒரு ஆருடம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆருடம் போட்டு ஒரு கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்வி அங்க சொல்லும், பதில் சொல்லும். அது எதை தூக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நாம அடுத்து திங்கட்கிழமை இருந்து இப்ப பார்த்துட்டோம், கல்வியை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? இப்ப கல்வியை பார்த்துட்டோம்,
வந்து குழந்தை பிறந்துருச்சு, படிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன செய்யும்? அந்த குழந்தை வேலைக்கு போகும். என்ன போகும்? வேலை பிரசனம். வேலைக்கு போகும். அப்ப திங்கட்கிழமை நம்ம வேலையை பத்தி பார்க்க போறோம். அதனால இன்னும் இதே சப்ஜெக்டுக்குள்ள இருக்கும். படிப்பும் வேலையெல்லாம் ஒன்னாத்தான் இருக்கும். ஆமா. அதனால நாளைக்கு நம்ம இந்த திங்கட்கிழமை ஆழமாக படிக்க போறோம். அன்னைக்கு நீங்க என்ன படிக்கணுமோ இன்னென்ன ஆதாரத்தோட சொல்லணும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதைதான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன், இப்படி நான் எடுத்திருக்கேன், இந்த இந்த இவர் சொன்னது இது உள்வட்ட கிரகங்கள் இப்படி, வெளிவட்ட இந்த கிரகங்கள் இப்படி அப்படின்னு அப்படி சொல்லி நீங்க படித்தீர்களே ஆனால் இந்த துறையில் நீங்கள் முன்மாதிரியாக வருவீர்கள். இப்படி சொன்னீங்களா, உங்க மாதிரி நான் என் மாதிரி வரணும், என்ன மாதிரி நீங்க வர வேணாம், என்னை விட உயர்வாக வாருங்கள், என்னை விட உயர்வாக வரணும். அதான் எனக்கு வரவே. ஐயா நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க ஐயா. இல்ல, வருஷம் முக்கியம் இல்ல. ஆ. ஒரு ஒரு வாரத்துக்குள்ள, ஒரு மாசத்துக்குள்ள நான் இவற்றை படிச்சேன், நான் இப்படி இருக்கேன். என் மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, இதெல்லாம் பழைய மாணவர்கள் இருக்காங்களே, என்னை விட்டு போகாத இருக்கு, போக மாட்டேங்கிறாங்க. எத்தனை தடவை படிச்சாலும் நான் வருவேன்யான்றார். அவர்களெல்லாம் என்ன செய்யணும்? ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் படிக்கும்போது அந்த பலன் பார்க்கும்போது இந்த எவிடன்ஸோட சொல்லுங்கள், அப்பதான் ஜெயிக்கும். தன்னுடைய மூளையை பயன்படுத்துங்கள், தன்னுடைய அறிவை பயன்படுத்துங்கள். நான் படித்த அந்த இதை எடுத்து சொல்லுங்கள், வெற்றி வருவீர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா நம்ம திங்கட்கிழமை சந்திப்போமா? இங்க உள்ளூர் திருவிழாங்கிறதுனால நாளை வகுப்பு இல்லை, சனி ஞாயிறு ஆக்சுவலா லீவு. திங்கட்கிழமை நாம சந்திப்போம். அதுக்கிடையில இதுவரை பணம் செலுத்தியவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். பணம் குறையா செலுத்தாதவர்கள், செலுத்தவே இல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து பணத்தை செலுத்துவீர்களே ஆனால் எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி, நல்ல ஒரு வாய்ப்பு. இன்றைய பாடம் எப்படி இருந்துச்சு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நல்லா புரிதலா இருந்துச்சுங்கய்யா. நல்லா புரிதலா இருந்துச்சுங்கய்யா. சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு விதத்தையா நம்ம இந்த கிராமிய பாடல் ஒரு அம்மா பாடும்ல, ஒவ்வொரு கிராமத்து சமையல்னு, ஒவ்வொரு நாளையும் ஒரு சாப்பாடு தான் அப்படிங்க இல்லையா?